Good afternoon, student. I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Ilambillai. Plus 2 Computer Science, Chapter 10, Classes and Object. அப்படிங்கிற ஒரு லெசன் நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய சாப்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பப்ளிக் ப்ரைவேட் அண்ட் டேட்டா மெம்பர்ஸ், பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் டேட்டா மெம்பர்ஸ் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். வித் சம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய or calculate area and circumference of circle. Then அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய லைப்ரரி புக்ஸ் அவைலபிள் இன் யுவர் ஸ்கூல் லைப்ரரி அந்த ஒரு ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணோம். தென் அதுதான் லாஸ்ட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண ப்ரோக்ராமு. அதுக்கடுத்த ப்ரோக்ராமாக நம்ம இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்திங்கன்னா, வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம், ப்ராக்டிக்கலில் கேட்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் ஆல்சோ. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் நம்ம இப்போவே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராக்டிக்கல்னு தனியாக நம்ம பார்க்க தேவையில்ல. இப்போவே நம்ம ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் திங்காகவும் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? சரி சார், இந்த ப்ரோக்ராமில் என்ன நம்மளுக்கு ஒர்க்கு, என்ன ப்ராசஸ், என்ன பர்பஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமுடைய கான்செப்ட்ஸ் என்ன, எதுக்காக இந்த ப்ரோக்ராம் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு கேட்கலாம் நீங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா, ரைட் எ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் எ ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன், ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம்கிட்ட என்ன பண்ணுறோம், ஃபார் கெட்டிங் எ ஸ்ட்ரிங் ஃப்ரம் த யூசர்கிட்ட என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கணும். ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போது அக்செப்ட் எ ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப், நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை என்ன பண்ணிக்கணும், வாங்கிக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும், ப்ராசஸ் பண்ணோம், எல்லாருக்கும் கம்ப்ளீட்டேஷன் பண்ணணும். ஸோ ஃபைனலி த யூசர் கிவிங் எ ஸ்ட்ரிங், நான் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங்கில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்னென்ன இருக்குது, என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, லைக் அப்பர் கேஸ், ஒரு ஸ்ட்ரிங்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். ஒரு ஸ்ட்ரிங் ஆர் ஒரு சென்டென்ஸில் அப்பர் கேஸ், லோவர் கேஸ், வௌவல்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஸ்பேஸ் இந்த கிவன் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கு நான் கொடுக்குறேன், அந்த ஸ்ட்ரிங்கில் என்ன இருக்கும், டோட்டலாக 5 ப்ராசஸை ஒரே ப்ரோக்ராமில் கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்மளுடைய ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம். சரிங்களா? ஸோ அப்போது அப்பர் கேஸ், லோவர் கேஸ், வௌவல்ஸ், கான்சனன்ட்ஸ் அண்டு ஸ்பேஸ் இந்த கிவன் ப்ரோக்ராம். எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம், ஒவ்வொரு வேர்டுக்கு ஒவ்வொரு இதில் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அப்போ அகைன் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம் மூலிமா என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், வௌவல்ஸ், கான்சனன்ட்ஸ், ஸ்பேஸ். அப்பர் கேஸ்னு என்னது, கேபிட்டல் லெட்டர். லோவர் கேஸ்னு என்னது, ஸ்மால் லெட்டர். வௌவல்ஸ் அப்படின்னா என்னது, AEIOU. உங்கள் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா IOL அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே ராங், தப்பு மாற்றிக்கலாம், அடிஷன் மாற்றிக்கணும். AEIOU தானே வௌவல்ஸே, ஸோ அதானே செக் பண்ணோம். ஸோ அங்கே மாற்றிக்கணும் நம்ம, ஓகேவா? ஸோ அதே மாதிரி அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் ரெண்டுமே, AEIO ஸ்மால் லெட்டர் அண்ட் கேபிட்டல் லெட்டர் எல்லாமே. கான்சனன்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா, AEIO தவிர மற்ற ரிமைனிங் இருக்கிறது எல்லாமே என்னது, கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? AEIOU மொத்தம் அதில் எத்தனை லெட்டர் இருக்குது, 5. AEIOU. ஸோ இந்த 5 லெட்டர் தரும் வகை ரிமைனிங் 21 கான்சனன்ட்ஸ் அவைலபிலிட்டியாக இருக்கும். இந்த 21 கான்சனன்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்ன கான்சனன்ட் நம்மளுடைய கொடுத்துருக்கூடிய ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவோம். அண்டு ஸ்பேஸ், ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறோம், ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அதில் எவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணி
சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய ப்ராசஸ் ஆர் நம்மளுடைய ப்ரோக்ராமுடைய கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸில் நான் கொடுக்கக்கூடிய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். என்னுடைய கிளாஸுக்கு நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். DEFINIT செல்ஃப், DEFINIT செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அண்டர்ஸ்கோர் வந்துச்சு அப்படின்னா இங்கே என்னவா டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஆஸ் அ ப்ரைவேட். நம்ம ஆல்ரெடி இந்த சாப்டர்லேயே ப்ரைவேஸாக பார்த்துருக்கோம். கன்ஸ்ட்ரக்டாரில் ப்ரைவேட் பப்ளிக் டிக்ளேர் பண்ணுறதுக்கு அண்டர்ஸ்கோர் கொடுத்தோம் அப்படின்னா அது ப்ரைவேட், அண்டர்ஸ்கோர் கொடுக்காம கொடுத்தோம் அப்படின்னா அது என்னது பப்ளிக் அப்படின்னு சொல்லி ஸ்டடி பண்ணோம். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இது மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது செல்ஃப் டாட் அப்பர் கேஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அப்பர் கேஸ், லோவர் கேஸ், வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், ஸ்பேஸ், இது எல்லாமே என்னவாக இருக்கும், ஃபர்ஸ்ட்டு 0வாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய வேல்யூவை கால்குலேட் பண்ணி கொடுக்கும். இல்லை அப்படின்னு என்ன ஆகும், வேல்யூஸ் மிஸ்மேட்ச் ஆகும், வேல்யூஸ் மாறும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக நம்ம இதை கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு 0, self dot upper case equal to 0, self dot lower case equal to 0, self dot lower case equal to 0, self dot vowels equal to 0, self dot vowels equal to 0, self dot consonants equal to 0, self dot consonant equal to 0, self dot space equal to 0, string self dot string. இது என்ன சார் செல்ஃப் அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்மளுடைய டிஃபால்ட் வேல்யூ டிஃபைன் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த செல்ஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் இந்த செல்ஃப் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு பிளேஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கான்செப்டில் செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய டிஃபால்ட் வேல்யூ டிக்ளேர் பண்ணுறதுக்காக தான் இந்த செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங். இங்கே ஸ்ட்ரிங்குக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா டபுள் கோட்டில். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அங்கே கொடுத்துருக்காங்க. DEF definition get str self. Get அப்படின்னா என்னது, what is mean by get? Get அப்படிங்கிறது is nothing but get the data from the user. யூசர்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாவை கெட் பண்ணுறதுக்காக தான் அந்த கெட்டு. str அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங். str அப்படிங்கிறது என்னது ஸ்ட்ரிங். சரிங்களா? ஸோ செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு str, அதில் அப்படியே செல்ஃபாக வேல்யூ கெட் பண்ணுறதுக்காக இங்கே செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்டு கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணுறக்கூடிய ப்ராசஸ் ஈக்குவல் டு str input enter a string, input enter a string அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுடைய ப்ராசஸில் டிஃபால்ட்டாக டிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். சரியா? சரி, ஓகே. நான் அதுக்கடுத்து டிஸ்கஸ் பண்ணுறது போகிறதுக்கு முன்னால் சில கொஷின்ஸ். கவுண்ட் அப்படின்னு என்னது, வாட் டு மீன் பை கவுண்ட்? கால்குலேட் பண்ணுறது, டோட்டல் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கவுண்ட் நம்பர்ஸ், கவுண்ட் வேல்யூஸ், கவுண்ட் த புக்ஸ், கவுண்ட் த நோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கவுண்ட் த பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொரு வேல்யூ என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்மளுடைய ப்ராசஸில் நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம், என்னென்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கோம். செல்ஃப் அப்பர் கேஸ் கண்டுபிடிக்கணும், லோவர் கேஸ் கண்டுபிடிக்கணும், வவல்ஸ் கண்டுபிடிக்கணும், கான்சனன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 5 ப்ராசஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுறோம். அதுக்கு எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை ரைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய DEF என்னுடைய கீவேர்டு. DEF அப்படிங்கிறது என்னது, என்னுடைய கீவேர்ட். ஸோ இந்த DEF அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கீவேர்டு DEF கவுண்ட் அப்பர் செல்ஃப் அப்படின்னு சொல்லலாம். கவுண்ட் அப்பர் செல்ஃப் ஃபார் CH in self டாட் ஸ்ட்ரிங், ஃபார் CH in self டாட் ஸ்ட்ரிங். என்னுடைய ஸ்ட்ரிங் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிக்ளேர் பண்ணி சொல்லிடுறேன். ஃபார் CH அப்படிங்கிறது என்னது, CH இஸ் அ கேரக்டர். இன் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு செல்ஃபாக என்ன கொடுத்துருக்குமோ அந்த வேல்யூலேருந்து எடுத்துக்கணும். ஸோ இஃப் CH டாட் இஸ் அப்பர், இன்கேஸ் நான் கொடுத்துருக்கூடிய கேரக்டர் என்னாச்சு அப்பராக இருந்தது அப்படின்னா செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1.
எனக்கு வேல்யூ என்ன பண்ணணும், இந்த அப்பர் கேஸில் ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அதுதான் இது மீனிங். செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? இது ஒன்று புரிஞ்சிச்சுன்னா, இந்த ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா இது எல்லாமே கவுண்ட் லோவர், அப்புறம் கவுண்ட் வவல்ஸ், கவுண்ட் கான்சனன்ட், கவுண்ட் ஸ்பேஸ் எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஒன்றே அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு புரியாது. சரியா? திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். டிஎஃப் அப்படிங்கிறது என்னுடைய ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறேன். கவுண்ட் அப்படிங்கிறது என்னுடைய கீவேர்டு. எத்தனை அப்பர் கேஸ் இருக்குது, எத்தனை லோவர் கேஸ் இருக்குது, எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட் இருக்குது, எத்தனை ஸ்பேஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. இது பார்த்திங்கன்னா என்னுடைய ப்ராசஸ் எத்தனை கவுண்ட் பண்ணுறனோ. இது செல்ஃப் அப்படிங்கிறது என்னுடைய வேல்யூ. எனக்கு ஆல்ரெடி அங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா? செல்ஃப் டாட் அப்பர் கேஸ் ஈக்குவல் டு 0, அங்கேருந்து வேல்யூ எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ஃபார் லூப் அந்த ஒவ்வொரு வேல்யூ ஒவ்வொரு டைமும் அந்த கேரக்டரை செக் பண்ணி போகிறதுக்காக அங்கே ஃபார் லூப் கொடுத்துருக்கேன். சிஹெச் அப்படிங்கிற கேரக்டர். ஃபார் சிஹெச் இன் செல்ஃப் ஸ்ட்ரிங், சிஹெச் இன் செல்ஃப் ஸ்ட்ரிங் இஃப் சிஹெச் டாட் இஸ் அப்பர், இஃப் சிஹெச் இஸ் அப்பர் self dot uppercase plus equal to 1, self dot uppercase plus equal to 1 என்னுடைய வேல்யூவை சொல்லியிருக்கோம். ஸோ சேம் ப்ராசஸ் அதே தான். இப்போ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். கவுண்ட்டு லோவர் கேஸ் செல்ஃபு ஃபார் சிஹெச் செல்ஃப் ஸ்ட்ரிங்கு இஃப் சிஹெச் இஸ் லோவர் இங்கே மட்டும் மாறும், இஸ் லோவர் ஆர் இஸ் அப்பர். செல்ஃப் டாட் லோவர் கேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 என்னுடைய வேல்யூவை ஆட் பண்ணோம். இது ரெண்டு புரியுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிஎஃப் கவுண்ட் வவல்ஸ். என்னுடைய வவலில் நான் கவுண்ட் பண்ணுறேன். இதை டெஃபினேஷன் பண்ணிட்டோம். வவலை கவுண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபார் சிஹெச் இன் செல்ஃப் கேரக்டர் சிஹெச் இன் செல்ஃப் டாட் ஸ்ட்ரிங் இஃப் சிஹெச் இன் ஏ அப்பர் கேஸ், இது அப்பர் கேஸ் ஏஇஐஓ, இங்கே என்ன வரும்னா யூ, என்ன வரணும்னா யூ. ஸோ ஏஇஐஓ யூ தானே ஓவல்ஸு. ஸோ அதோட மாற்றிட்டு அடிச்சுட்டு மாற்றிக்கோங்க ஏஇஐஓ யூ. ஸோ இந்த ப்ராசஸில் எனக்கு வவல் எனக்கு அப்பர் கேஸ் இன்கேஸ் இது வவல்ஸில் ஏதாவது அங்கே வந்தது அப்படின்னா, நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் வந்தது அப்படின்னா, அப்போது செல்ஃப் டாட் வவல்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 என்னுடைய வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ ஆட் ஆகும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அதுக்கடுத்தது டிஎஃப் கவுண்ட் கான்சனன்ட் நேம்ஸ். கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சனன்ட்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறோம்? ஏஇ தவறாத மற்றது எல்லாமே. இது தப்பு. இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, நாட், சிஹெச் நாட் இன் ஏஇஐஓயு செல்ஃப் டாட் கான்சனன்ட் ஈக்குவல் டு 1. ஸோ அதில் எதெல்லாம் இது இல்லையா மற்றது எல்லாமே என்னது, இந்த ஏஇஐஓ தவிர மற்ற என்ன வேர்டு வந்துச்சுன்னா அப்படின்னாலும் அது எதோட ஆட் ஆகிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கான்சனன்டோடைய கவுண்ட் நம்பர் ஆட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ப்ளஸ் ஆகிருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிஎஃப் கவுண்ட் ஸ்பேஸ் செல்ஃப், டிஎஃப் கவுண்ட்டு ஸ்பேஸ் செல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன கவுண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்ட் ஸ்பேஸ் ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஸ்பேஸ் இருக்குது. ஃபார் சிஹெச் இன் செல்ஃப் ஸ்ட்ரிங், ஃபார் சிஹெச் செல்ஃப் ஸ்ட்ரிங் இதெல்லாம் ஆட் ஆகிருக்கும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இஃப் சிஹெச் ஈக்குவல் டு என்னுடைய கண்டிஷனை செக் பண்ணுறாங்க. இஃப் சிஹெச் ஈக்குவல் டு எம்டி ஸ்பேஸ். ஸோ அங்கே எனக்கு ஸ்பேஸ் வந்துச்சு அப்படின்னு என்ன ஆகும், இங்கே செல்ஃப் டாட் ஸ்பேஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 1 எனக்கு ஒரு வேர்டு என்ன ஆயிரும், ஆட் ஆயிரும். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா டிஎஃப் எக்ஸிக்யூட் செல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎஃப் எக்ஸிக்யூட் செல்ஃப். ஸோ இதில் ஆட் ஆகும்போது என்னுடைய ஸ்ட்ரிங் எப்படி ஆட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்ஃப் டாட் கவுண்ட் அப்பர், அதனுடைய ஃபைனலாக எல்லாமே ஆட் ஆனதுக்கப்புறம் கவுண்ட் பண்ண முடியாது. அதில் இருக்க எத்தனை லெட்டர் இருக்குது, எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சனன்ட்ஸ் இருக்குது, எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, அப்பர் கேஸ் எத்தனை இருக்குது, லோவர் கேஸ் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் ஆகும் இல்லையா. அதுக்காக இது செல்ஃப் டாட் கவுண்ட் அப்பர், self dot count lower, self dot count vowels, self dot count consonants, self dot count space. Then அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா def display self, def display self. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அப்பர் கேஸ் எத்தனை, லோவர் கேஸ் எத்தனை அப்படின்னு சொல்லி எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா print the given string contains, என்னோடய ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறது என்னென்னா வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பாருங்கள்.
இந்த பர்சன் டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டி அப்படிங்கிறது ரெப்ரசன்டேஷன் ஆஸ் எ ஸ்ட்ரிங்கு, சரி நம்பர் ஆஃப் அதுக்காக இந்த பர்சன் டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அவுட்புட்டில் அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. இந்த எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுல பார்த்திங்கன்னா என்னுடைய இது கால் ஆகும். எஸ் டாட் கெட் எஸ்டிஆர், இந்த கிளாஸ் இந்த எஸ் அப்படிங்கிறது எங்கே போகும், கிளாஸ் டினோட் பண்ணோம். கெட் எஸ்டிஆர் அப்படிங்கிறது கெட் ப்ராசஸ் போகும், வேல்யூ கெட் பண்ணிக்கும். எஸ் டாட் எக்ஸிக்யூட் அப்படிங்கிறது நம்மளுடைய எக்ஸிக்யூட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, டிஎஃப் எக்ஸிக்யூட் செல்ஃப் அப்படின்னு ஒன்று இருக்கா, அதை போய் கால் ஆகிட்டு அதில் கூடிய இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எஸ் டாட் டிஸ்பிளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இந்த மெம்பர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க, டிஸ்பிளே பண்ணுவாங்க. டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளுடைய வெக்டர்ஸ் ஆர் ப்ராசஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். என்டரிங் எ ஸ்ட்ரிங் வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெல்கம் டு லேர்ன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ரிங்கு. ஸோ இதில் எவ்வளோ ஒர்க் அப்படின்னா 5 அப்பர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது, 24 லோவர் கேஸ் லெட்டர்ஸ் இருக்குது, 13 வவல்ஸ் இருக்குது, 20 கான்சனன்ட்ஸ் இருக்குது, 4 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் கான்செப்ட். இஸ் அ வெரி 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 இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் ஆஸ் வெல் ஆஸ் இட் இஸ் அ பப்ளிக் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். ஆஸ் வெல் ஆஸ் இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஏ ப்ரோக்ராம் டு ஸ்டோர் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். என்னுடைய ப்ரோக்ராம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ப்ராடக்ட் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ், இட்ஸ் அ காஸ்ட் ப்ரைஸ், டிஸ்பிளே ஆல் த அவைலபிள் ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொமோட் டு என்டர் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது ஆஃப் ஆல் products, finally generate a bill which displays the total amount to be paid. டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் வில் பே பண்ணோம், டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் என்னுடைய இந்த ப்ரோக்ராமிங் கான்செப்டில் சொல்லியிருக்கிறது. கிளாஸ் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு இது கொடுத்துருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் நேம், காஸ்ட் ப்ரைஸ். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போயிட்டு நம்ம இப்போது ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கெலாம் நம்ம பில் போடுவோம் இல்லையா. ஸோ அந்த பில் மாதிரியே நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, பைத்தானில் ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து அதை க்ரியேட் பண்ண சொல்லி போட்டிருக்காங்க. சரியா. கிளாஸ் மை ஸ்டோர், ப்ராடக்ட் கோட், ப்ராடக்ட் நேம், காஸ்ட் ப்ரைஸ், ப்ராடக்ட் குவான்டிட்டி, டிஎஃப் கெட் டேட்டா. கெட் டேட்டா அப்படின்னா என்னது, யூசர்ட்டேருந்து டேட்டாவை கெட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ இதில் பாருங்கள், செல்ஃப் டாட் பி ஈக்குவல் டு இன்புட் இன்ட்டு இன்புட் என்டர் நம்பர் ப்ராடக்ட்ஸ் யூ நீட் டு ஸ்டோர் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப், எக்ஸ் இன் ரேஞ்ச் இன் செல்ஃப் ப்ராடக்ட் கோட் append இன்ட்டு இன்புட் என்டர் கோடு. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ப்ராசஸ். என்னுடைய ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறோம், கெட் பண்ணக்கூடிய டேட்டாவை என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ கெட் பண்ண டேட்டா எப்படி இருக்கும், ஸ்டாக் இன் ஸ்டோர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சேல் பண்ணது அல்லது ஸ்டாக் இருக்கிறது எல்லாமே சேர்த்து எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒருக்கா டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அதாங்க ஸ்டாக் இன் ஸ்டோர்ஸ், அவைலபிலிட்டி என்ன இருக்குது அப்புறம் லைன். அதுக்கடுத்து பிரிண்ட் ப்ராடக்ட் கோட் /t ப்ராடக்ட் நேம் /t காஸ்ட் ப்ரைஸ், உடைய காஸ்ட் என்ன இருக்குது. பிரிண்ட்டு ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி, ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் செல்ஃப் டாட் பி, பிரிண்ட் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் கோட் எக்ஸ் /t செல்ஃப் டாட் ப்ராடக்ட் நேம் /t செல்ஃப் காஸ்ட் ப்ரைஸ். இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லைன் ஃபீட் டிஎஃப் பிரிண்ட் பில் செல்ஃப். என்னுடைய பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் ஈக்குவல் டு 0. என்னுடைய பில் அமௌண்ட் என்னது, குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருக்காங்க, ப்ராடக்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அது எல்லாமே கால்குலேட் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்காங்க. Q equal to int input enter the quantify
for the product code person D. இந்த person D அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா இன்டீஜர் நம்பர் 0 to 9 நம்பர்ஸை டிஸ்பிளே பண்ண வைக்கும். அதுக்காக தான் அந்த person D எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே ஒன்லி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஆஸ் இன்டீஜர் வேல்யூ மட்டும்தான் அங்கே அக்செப்ட் பண்ணி ப்ராசஸ் ஆகும். ஸோ அதுதான் அங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. செல் டாட் PROD வாண்ட் அப்பண்ட் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒவ்வொரு வேல்யூவும் பிரிண்ட் பண்ணுறாங்க. செல்ஃப் டாட் ப்ராடக்ட் கவுண்ட் அப்பண்ட் டோட்டல் ப்ரைஸ் ஈக்குவல் டு டோட்டல் ப்ரைஸ் ப்ளஸ் செல்ஃப் டாட் காஸ்ட் ப்ரைஸ் எக்ஸ் செல்ஃப் டாட் ப்ராடக்ட் கவுண்ட் எக்ஸ் பிரிண்ட் இன்வாய்ஸ் ரிசிப்ட் பிரிண்ட்டு இது எல்லாமே பிரிண்ட் பண்ணக்கூடிய ப்ராசஸ். இது என்ன சார் பர்பஸ், வாட் இஸ் அ பர்பஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளாஸை கால் பண்ணக்கூடியது. S equal to my store, S dot get data, S dot display, S dot print bill அப்படிங்கிறது என்ன பண்ணாங்க நம்மளுடைய டேட்டாவை கால் பண்ணுறாங்க, டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய அவுட்புட் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அவுட்புட்டை இன்வாய்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு நாள் ஃபுல்லாக அல்லது 1 வீக் ஃபுல்லாக எவ்வளோ டேட்டா எவ்வளோ ப்ராடக்ட் சேல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த இன்வாய்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஒன்ஸ் ஒரு கால் பண்ணிட்டு ரீகால் பண்ணிட்டு புக் பேக் பார்க்கலாம். ஓகே, ஸோ the points to remember பார்த்தீங்க அப்படின்னா first point, Python is an object oriented programming language. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. Python is an object oriented programming language. Classes and objects are the key features of object oriented programming. என்னுடைய class and objectலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா key features of object oriented programming ஓட ஜாயின் ஆனது. In Python, a class is defined by using the keyword class. இது ஒரு 1 மார்க்கு. என்னோட கீவேர்டு யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணோம். வேரியபிள்ஸ் டிஃபைன் இன்சைட் எ கிளாஸ் இஸ் கால்ட் ஆஸ் கிளாஸ் வேரியபிள் இன்சைடில் டிக்ளேர் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் ஆஸ் மெத்தட்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன். ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஆஸ் என்ன சொல்கிறோம், கிளாஸ் இன்ஸ்டன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. Constructor is a special function. 1 more consider பண்ணிக்கோங்க. Constructor is a special function that is automatically executed when an object of a class is created. Automatically execute ஆகும். அது எப்படி பார்த்தீங்கன்னா class is created, automatically என்னுடைய class create ஆகி execute ஆகக்கூடிய process இருக்குது. In Python there is a special function called init. ஒரு மார்க் கொஸ்டின் கேட்கலாம், which is a special function அப்படின்னு சொல்லி கேட்கலாம். init used as constructor, என்னுடைய கன்ஸ்ட்ரக்டரை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா destructor is also a special method gets execute automatically when an object exits from the scope. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோட destructorங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் or methods gets execute automatically when an object execute from the scope. என்னுடைய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஃபாஸ்ட் ஆகும், குயிக்காக எக்ஸிக்யூட் ஆகும். In Python, del method is used as a destructor. In Python என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த del method used as a destructor. A variable prefixed with double underscore becomes private. Your own mark. நம்ம இப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னாவே இது என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட். நார்மலாக இப்படி டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா இஸ் அ பப்ளிக், இஸ் அ ப்ரைவேட். சரிங்களா? ஸோ இது என்னுடைய பாயிண்ட்ஸ் ரொம்பலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்காக சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புக் பேக் கொஷின்ஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், ப்ரோக்ராம் ரைட் பண்ணி பாருங்கள் அல்லது நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங். Write a program using class to store name and marks of student in a list and print total marks. நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் பார்த்தோம் இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். அதை வச்சு ட்ரை பண்ணுங்க. Write a program using class to accept 3 sides of triangle and print its area.
ஆல்ரெடி நம்ம அந்த ப்ரோக்ராம் பார்த்துருக்கோம். சர்க்குமெஸ் கால்குலேட் பண்ணோம்ல அந்த ப்ரோக்ராம், அதே கான்செப்ட். ரைட் எ மெனு டிரைவன் ப்ரோக்ராம் டு ரீட், டிஸ்பிளே, ஆட், சப்ட்ராக்ட் டு டிஸ்டன்ஸ். இதுவும் அந்த நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய ப்ராசஸில் இருக்குது. நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்திங்க அப்படின்னா, which of the following are the key features of object oriented programming language அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் இஸ் C, classes and objects. Classes and object. Functions defined inside a class அப்படின்னு பார்த்தீங்கன்னா method. Class members are accessed through which operator? In the dot operator. Which of the following method is automatically executed when object is created? When object is created, D option. So fifth one பாருங்க, a private class variable is fixed with என்னது underscore. Sixth one, which of the following method is used as a destructor? D. Seventh one, which of the following class declaration is correct அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. C option, class name. Eighth ஒனுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு நினைக்கிறீங்க? What is the answer? Eighth one. Tamil. Ninth one, which of the following is the private class variable? Is A option. The process of creating an object called as என்னன்னு பார்த்தீங்கன்னா instantiation. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கொஷின் ஆன்சர்ஸ்க்கெலாம் பேஜ் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பேஜ் நம்பர் 170, வாட் இஸ் கிளாஸ். செகண்ட் கொஷின் பேஜ் நம்பர் 171. தேர்ட் கொஷினுக்கான அவுட்புட் பார்த்திங்கன்னா 10 below 10 அப்படி இதான் அவுட்புட்டு, இதுதான் இதனுடைய அவுட்புட்டு. சரிங்களா? ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் 173. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஷின் பார்த்தீங்கன்னா 175. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் ஆர் கிளாஸ் மெம்பர்ஸ், ஹவு டு யூ டிஃபைன் இட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேஜ் நம்பர் 171. Now அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் எ கிளாஸ் வித் 2 private class variables and print the sum using a method. பேஜ் நம்பர் 184. Now தேர்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அது ப்ரோக்ராமுடைய அவுட்புட் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். டைப் ஆஃப் எரர், இது வந்து அந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அக்கரிங் ஆஸ் அ எரர். சரிங்களா? அண்ட் சிஸ்டம் அவைலபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியும் பாருங்கள். எக்ஸிக்யூட் பண்ணி வாட் வி ஆர் எக்ஸிக்யூட்டட், வாட் இஸ் த ரிசல்ட் வில் பி கெட்டிங் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, அவுட்புட் ப்ரோக்ராம் அவுட்புட் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் பிந்து மாதவன், அப்படியே ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படியே ஒரே லைனில் குட் மார்னிங் பிந்து அண்ட் மாதவன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்துடணும். அதுதான் அவனுடைய அவுட்புட். ஃபிஃப்த்து கொஷின் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 174 to 176. 174, 175, 176 வரல இருக்குது. Now last one 5 mark question. Your because program are a very important program. Okay, page number 182 இருந்து up to 185 இது வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராசஸ். சரியா? ஸோ இதுவரையும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய லெசன் அது சாப்டர் 10 கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கக்கூடிய லெசனை நம்ம டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். யூ ஹேவ் டு ஸ்டடி வெல் ஆல் ஆஃப் யூ. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கோங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. அண்டு அந்த கிளாஸ் ஒர்க் நோட் போட்டிருந்தீங்க அப்படின்னா அந்த கிளாஸ் ஒர்க் நோட் புக்கில் இதை நான் அண்டர்லைன் பண்ணி கொடுக்குறது
இந்த ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணி வைங்க, எழுதி பாருங்கள். இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எழுதி பாருங்கள். சரிங்களா? ஸோ இன்கேஸ் வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட கால் பண்ணி கேட்டுக்கோங்க. தென் ப்ரீவியஸ் ஆஃப் லெசன் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக யூனிட் டெஸ்ட்டில் 8 சாப்டரில் தான் நம்ம டெஸ்ட் வச்சுருக்கோம். 9, 10 இப்போ 10 கம்ப்ளீட்டேஷன் பண்ணிட்டோம். 9 பார்த்தீங்கன்னா வெரி பிக்கஸ்ட் லெசன். ஸோ அந்த லெசனில் இருக்கக்கூடிய வீடியோஸ்லாம் இந்த வீடியோஸ் ½ போடுற டைம்லாம் நீங்கள் அதை கம்ப்ளீட்டேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆஃப்டர் இருக்கக்கூடிய டைமில் அந்த 9th சாப்டர் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ரீகால் பண்ணிங்க அப்படின்னா தான் இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.